உங்கள் பிரெயினில் சிக்னல் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு தெரியுமா? ஒரு நியூரானில் ஸ்டார்ட் ஆன சிக்னல் நெக்ஸ்ட் நியூரானுக்கு ஜஸ்ட் ஜம்ப் ஆகுது. ஆனால் அது ஒயர் மாதிரி இல்லை, கொஞ்சம் கேப் இருக்கு. அப்போ சிக்னல் எப்படி போகுது? தட் சீக்ரெட் இஸ் கால்ட் சினாப்ஸ். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு நீட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நியூரானோட ஸ்ட்ரக்சர், அதோட டைப்ஸ், சினாப்ஸ்னா என்ன அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் கம்ஸ் இன் கிளாஸ் 11 பயாலஜி. ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த நியூரான் ஸ்ட்ரக்சர். நியூரான்னா என்ன? இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். So it is specialized for receiving and transmitting the impulses. So அதோட வேலையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பல்ஸ், ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இந்த நியூரானோட வேலையே. அதுதான் இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட். கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான், ஃபர்ஸ்ட் இஸ் த செல் பாடி ஆர் த சைட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. இதில் தான் நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் த நிசல்ஸ் கிரானியூல்ஸ். ஸோ இந்த கிரானியூல்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ ஒரு நியூரானுக்கு ஒரு பவர் கிடைக்கிறது இந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்து தான். ஏன்னா இங்கே தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், ஒரு செல்லில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த செல் பாடியில். சரி, டென்ட்ரைட் அப்படின்னா என்ன? டென்ட்ரைட்னா தே ஆர் லைக் ஆண்டனாஸ். ஸோ நம்ம ஆண்டனாஸ் இருக்கும்ல டிவியில், அந்த காலத்து டிவிலலாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த டென்ட்ரைட்ஸ்ன்றது. ஷார்ட் பிரான்ச்டு ஃபைபர்ஸ் as you can see in the picture. They receive signals and carry them towards the cell body. ஸோ இங்கேருந்து ரிசீவ் ஆன சிக்னல் செல் பாடியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டென்ட்ரைட்டோட வேலை. ஜஸ்ட் லைக் ரிசீவிங் மெசேஜஸ் ஆன் யோர் ஃபோன். உங்கள் ஃபோனில் மெசேஜஸ் ரிசீவ் ஆகுதுல, அந்த மாதிரி டென்ட்ரைட்ஸ் சிக்னலை ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆக்சான். ஆக்சான்னா என்ன? தீஸ் ஆர் லாங் ஃபைபர்ஸ். தே கேரி இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. நோட் திஸ் வேர்ட், அவே. ஸோ இதுலேருந்து சிக்னலை வெளியில் எடுத்துகிட்டு போகுது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் சென்டிங் மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃபோன். உங்கள் ஃபோன்லேருந்து யாராவதுக்கு மெசேஜ் அனுப்புங்களா, அந்த மாதிரி இது மெசேஜை சென்ட் பண்ணுது. ஸோ திஸ் டென்ட்ரைட் கேரி டுவர்ட்ஸ் அண்ட் தீஸ் சென்ட் தெம் அவே, தி ஆக்சான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆக்சான் டெர்மினல் அப்படின்றது த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் யூ see in the picture, right? That is known as axon terminal. டெர்மினல்னால at the end இருக்கிற ஸ்ட்ரக்சர். தே கண்டைன் த சினாப்டிக் வெசிக்கிள் அப்படின்ற ஒரு வெசிக்கிள் இருக்கு இங்க. இதுல தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வெசிக்கிள்ல தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. ஸோ மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு டெலிவரி சென்டர் மாதிரி. தே ஆர் ரெடி டு சென்ட் த பார்சல் எனி டைம், த ஆக்சான் டெர்மினல். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் ஆக்சான். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நியூரான் அண்ட் ஆக்சான் இருக்கு? பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் த யூனிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான்னா என்னன்னா சிங்கிள் ப்ராசஸ் தான் இருக்கும். மீனிங் என்னன்னா தே ஆர் ஃபவுண்ட் இன் த எம்ப்ரியோ ஸ்டேஜ், லைக் அ சிங்கிள் ஒயர் கனெக்ஷன் மாதிரி. ஸோ யூனிபோலார்னா nerve cells with a single process extending from the cell body. So அந்த cell body பார்த்தோம் இல்லையா நியூரான் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ இந்த செல் பாடி, this is known as the cell body, right? அதில் தான் நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் இருக்கும். ஸோ இதில் they extend from the cell body which branch into a dendrite and an axon. ஸோ டென்ட்ரைட்டும் இருக்கு, ஆக்சானும் இருக்கு. ஆனால் சிங்கிள் ப்ராசஸ் தான் இருக்கு. சிங்கிள் ப்ராசஸ்னா ஒன் எக்ஸ்டென்ஷன் அரைசிங் ஃப்ரம் த செல் பாடி. ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கு. இது ஒரு சிங்கிள் ஒயர் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நியூரான் இஸ் த யூனிபோலார் நியூரான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பைபோலார் நியூரான். ஸோ பை அப்படின்னாலே டூ இல்லையா? இங்கே ஒரு டென்ட்ரைட் இருக்கு, ஒரு ஆக்சான் இருக்கு, அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரெட்டினா.
ஆஃப் த ஐ. இது ஒரு சிம்பிள் டூ வே கனெக்ஷன் மாதிரி. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இங்க இருக்கும் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் த விஷன் ஐல இருக்கனால. நெக்ஸ்ட் கம்மிங் டு த மல்டி போலார் நியூரான், அதாவது மல்டினாலே மெனி இல்லையா, ஸோ இங்க மெனி டென்ட்ரைட்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் see the structural difference in the த்ரீ. இதுல நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கதை நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் இருக்கு. இது வந்து பிரெயின்ல யூ கேன் see. மல்டிபோலார் அப்படின்றது மோர் காமன் நியூரான் இன் ஆர் பாடி. இட்ஸ் லைக் டீச்சர் ஹேண்ட்லிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல மெனி இன்புட் வரும் உள்ள அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட் மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் அ மல்டிபோலார் நியூரான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் மட்டும் தான் சொன்னேன் நான் இந்த பைபோலார் நியூரானை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ஒயர் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர். கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் ஆக்சான். ஸோ ஆக்சான்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? மைலினேட்டட், நான் மைலினேட்டட்னு இருக்கு. ஸோ மைலினேட்டட்னா என்ன? இட் இஸ் கவர்ட் பை மைலின் ஷீட், ஷான் செல்ஸ் இருக்கு. அண்ட் கேப்ஸை நம்ம வந்து நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி தான் இது மைலினேட்டட் ஆக்சான் அப்படின்றது. ஸோ ஆக்சான் இஸ் திஸ் பார்ட். ஐ ஆல்ரெடி செட் தட் இந்த நியூரான் ஸ்ட்ரக்சர்ல ஆக்சான் அப்படின்றது இந்த பார்ட் ஆஃப் த லாங் ஃபைபரை தான் நம்ம சொல்றோம். அது வந்து அந்த இம்பல்ஸை வெளியில எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணுது அந்த செல் பாடியில இருந்து. ஸோ இந்த இடத்துலையும் அது வந்து கண்டக்ட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த கண்டக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு மைலினேட்டட்லன்னு சொல்றாங்க. அதான் எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி. ஏன்னா ஜம்ப்ஸ் குவிக்லி அண்ட் த மெசேஜ் சென்டிங் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட். இதை வந்து சால்டாட்டரி கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நான் மைலினேட்டட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோ மைலின் ஷீட்டே இங்கே இல்லை. அதனால கண்டக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும் இது நான் மைலினேட்டட். இதுதான் மைலினேட்டட் ஆக்சானுக்கும் நான் மைலினேட்டட் ஆக்சானுக்கும் இருக்க difference. Signal travels slowly step by step in this non-myelinated axon. So இது கவர் ஆயிருக்கனால மைலின் ஷீத்னால the information passing is fast. Impulse direction பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it is from the dendrite to the cell body to the axon and then goes to the synapse. Synapseன்றது அந்த கேப்க்கு போகுது. ஸோ சினாப்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்ல. சினாப்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன். சினாப்ஸ் அப்படின்றது த ஜங்ஷன் பிட்வீன் த டூ நியூரான்ஸ், தட் இஸ் நோன் ஆஸ் அ சினாப்ஸ். ரெண்டு நியூரான்ஸ்க்கும் இருக்க கேப், அந்த கேப் இஸ் நோன் ஆஸ் அ சினாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இன்க்ளூட்ஸ் த ப்ரீ சினாப்டிக் நியூரான், சினாப்டிக் கிளெஃப்ட் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். So you can see the presynaptic neuron, synaptic cleft நீங்க பார்க்கலாம், postsynaptic neuron also you can see. Synapse is the junction between two neurons. இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். So imagine these are two friends, they are talking with each other. மிடில்ல ஒரு கேப் இருக்கு. கேப் இருந்தாலும் அவங்க பேசுறது இன்னொருத்தருக்கு ரிசீவ் ஆகும். திருப்பி இவங்க பேசினாங்கனாலும் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான், அந்த கேப், அதாவது சினாப்டிக் கிளெஃப்ட்னு நம்ம சொல்கிற அந்த கேப் அண்ட் ஆல்சோ போஸ்ட் சினாப்டிக் நியூரான் எல்லாமே. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. நடுவில் அந்த கேப், தட் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் நோன் ஆஸ் அ சினாப்ஸ். டூ டைப்ஸ் ஆஃப் சினாப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்றது டைரக்ட் கனெக்ஷன் மாதிரி, டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் மாதிரி தான் இது. வெரி ஃபாஸ்ட், டிலே இல்லை, அண்ட் ஆல்சோ கரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகும். இது வந்து ரேர் இன் ஹியூமன்ஸ். ஒரு டைரக்ட் கனெக்ஷன் மாதிரி தான். ஒரு டைரக்ட் ஒயர் கனெக்ஷன்ல எப்படி கரண்ட் பாஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்றது. இது வந்து கொஞ்சம் ஹியூமன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிறது ரேர் அப்படின்னு சொல்றாங்க. கெமிக்கல் சினாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாடியில மோஸ்ட்லி இருக்கு. கெமிக்கல் சினாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் மோஸ்ட் காமன். தே யூஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் இட் இஸ் ஸ்லைட்லி டிலேவாக தான் இருக்கும்.
இது வந்து ஒரு பார்சலை நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் டெலிவரி சர்வீஸ் மூலமாக அந்த மாதிரி தான் இந்த சினாப்ஸ் ஆக்ட் ஆகுது. கம்மிங் டு த மெக்கானிசம், impulse reaches the axon terminal, vesicles மூவ் ஆகுது டு த மெம்பரைன். ஸோ ஆக்சானுக்கு போனோடனே வெசிக்கல்ஸ் வந்து மெம்பரைனுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிஃப்யூஸ் அக்ராஸ் த கிளெஃப்ட் பைண்ட் டு த ரிசெப்டார்ஸ், அயன் சேனல்ஸ் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் நியூ இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கெமிக்கல் சினாப்ஸில் நடக்கிற அந்த மெக்கானிசம். இப்போ இந்த impulse reaches the axon terminal, அப்போ சிக்னல் arrives at one end. அப்போ வெசிக்கல்ஸ் பேக் பண்ணி ரெடியாக இருக்கு. அப்புறம் கெமிக்கல் மெசேஜ் சென்ட் பண்ணுது, கேப்பில் ட்ராவல் ஆகுது கிளெஃப்ட் மூலமாக, பைண்ட் டு த ரிசெப்டார்ஸ் லைக் அ லாக் அண்ட் கீ மாடல். அயன் சேனல் ஓப்பன் ஆகுது, அதாவது ஒரு கேட் ஓப்பன் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி கேட் ஓப்பன் ஆகுது. மெசேஜ் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. Transmission is one way only and it can be excitatory or inhibitory. So excited அப்படின்னா ஸ்டிமுலேட் ஆகிற ஒரு மெசேஜ், இல்லை பிளாக் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸாக நடக்கலாம் த டிரான்ஸ்மிஷன். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியணும். சினாப்டிக் கிளெஃப்ட்னா என்னன்னு தெரியும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்னன்னு தெரியணும், ரிசெப்டர் யூ ஹாவ் டு நோ, ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரியணும், விச் இஸ் நோன் ஆஸ் த நர்வ் இம்பல்ஸ். So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.